ஹாய் வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா பவர் பிஐயில் எப்படி ஒரு சார்ட்டை போடுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பார் சார்ட்டு. ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீசைஸ் பண்ணி இந்த கேன்வாஸில் ஒரு கார்னரில் வச்சுருக்கேன். இப்போது அடுத்து நான் என்ன சார்ட் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட்டு. ஸோ பை சார்ட்டு, டோனட் சார்ட்டு இதெல்லாம் ஒரே மாதிரி ஆக்ஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இந்த ஏற்கனவே நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சார்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு சார்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ நான் எகெயின் என்ன பண்ணுறேன், அண்டு பண்ணிக்கிறேன். அண்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த பாருங்கள் ஒயிட் கலர் ஸ்பேஸ் இருக்கா, இதில் வச்சுட்டு நீங்கள் ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணணும். இது டோனட் சார்ட்டு, இது பை சார்ட்டு. ஓகே, நான் இப்போ டோனட் சார்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டோனட் சார்ட்டில் நான் என்ன ஃபீல்டு ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் பேஸ் பண்ணி கோர்ஸோட கவுண்ட்டு. அதாவது இப்போ நம்ம டேட்டா செட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஏஜ் செட்டில், அதாவது 19 ஏஜ்லேருந்து 45 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏஜ் வைஸ் அவங்கள குரூப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இந்த டோனட் சார்ட்டில் சார்ட்டை நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விசிபிலிட்டிக்காக நான் இந்த சார்ட்டை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, ஓகே, இது என்னோட டோனட் சார்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸுங்கிறது வராது. ஏன்னா பை சார்ட்டு, டோனட் சார்ட்லாம் சர்க்கிள் டைப்ஸில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ், ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸ் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ஏஜ் வைஸ் தானே நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏஜை கொண்டு இங்கே எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். ஸோ எந்த டேபிளில் இருந்து வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் டேட்டாஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா எடுத்துகிட்டு இந்த லெஜெண்ட்டுங்கிறதுல நான் போட்டுருவேன். ஓகேவா? ஸோ அப்போ என்னோடய லெஜெண்ட் என்னது, ஏஜ். இந்த ஏஜை பேஸ் பண்ணி நான் எந்த வேல்யூஸை ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கோர்ஸு. ஸோ அப்போ நான் கோர்ஸ் எடுத்துகிட்டு வேல்யூஸில் போடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், வேல்யூஸில் பார்த்திங்கன்னா கவுண்ட்டு. ஓகேவா? ஸோ கவுண்ட் ஆஃப் கோர்ஸ் தான் எனக்கு வேணும். இங்கே எனக்கு ஏஜ் குரூப் பாருங்கள் 31, 19. ஸோ இந்த மாதிரி ஷஃபில் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறையா ஏஜ் குரூப் இருக்கிறதுனால என்னோடய டோனட் சார்ட் பாருங்கள் ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, நிறையா இருக்கிறதுனால. ஓகே, இன்னும் ஏஜ் குரூப்ஸ் லேட்டர் ஆட் ஆக என்ன ஆயிரும், இதில் கலர்ஸ் நிறையா வந்துடும். ஸோ நம்மளால் அந்த விசிபிலிட்டிங்கிற ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஏஜை குரூப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஏஜை குரூப் பண்ணிட்டேன்னா எனக்கு இத்தனை கலர்ஸ் வராது, அந்த குரூப்புக்குன்னு ஒரு கலர் வந்துடும். நான் குரூப்னு எதை சொல்கிறேன்னா, இப்போ 20லேருந்து 30 வரைக்கும், 25 வரைக்கும் இருக்கிறவங்களாம் ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் 30லேருந்து 40 வரைக்கும் இருக்கிறவங்களாம் ஒரு குரூப்பு, 41லேருந்து 50 வரைக்கும் இருக்கவங்களாம் ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லி நம்ம குரூப் வைஸ் பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் குரூப் வைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த லெஜெண்டில் ஏஜின்னு இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணேன்னா இங்கே நியூ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நியூ குரூப்பை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள் இங்கே குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ இங்கே வந்துருச்சு. அடுத்து இதில் பாருங்கள் ஏஜில் பின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு பின்ஸ் வேணாம். பின் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏஜ் பாருங்கள் மினிமம் வேல்யூ டு மேக்ஸிமம் வேல்யூ அதுவே எடுத்திருக்கு. நமக்கு இப்படி வேணாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ரீநேம் பண்ணிக்கிறேன், ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் லிஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் லிஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அன்குரூப்டு வேல்யூஸில் பாருங்கள் நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 19 மட்டும் எடுத்து ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். அடுத்து 21லேருந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எந்த நம்பர் வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு அதையும் ஒரு குரூப்பாக நான் போட்டுக்கிறேன். அடுத்து 32லேருந்து 39 வரைக்கும் எடுத்து ஒரு குரூப்பாக போட்டுக்கிட்டேன். 41லேருந்து 44 வரைக்கும் இருக்கிறத ஒரு குரூப்பாக போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ குரூப்பு க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ குரூப்பை நேம் வைக்க போகிறேன். 19 இருக்கிறத நான் என்னென்னு மாற்றிக்கிறேன், பிலோ 20 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள் 21லேருந்து 29 வரைக்கும் இருக்கா. ஸோ இந்த குரூப்பை நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள், 21 to 13 எடுத்துக்கிறேன்.
ஸோ இங்கே இந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரோட ஏஜும் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 29 வரைக்கும் இருக்கும். அடுத்து 31 to 40. ஸோ இந்த குரூப்பில் இருக்கிறவங்கள பாருங்கள் 32லேருந்து 39 வரைக்கும் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் இது வந்து 41 to 44 இல்லை 15 கூட வச்சுக்கலாம். ஓகே, லேட்டர் வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஏஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு குரூப் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ குரூப் க்ரியேட் ஆனோன்னு இங்கே பாருங்கள், முதல்ல இருந்த டோனட் சார்ட்டுக்கும் இப்போ இருக்க டோனட் சார்ட்டுக்கும் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். கிளியரா? ஓகே, இப்போ இது லெஜெண்ட்டும் வேல்யூஸும் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், ஸ்டைல் மாற்றணுமா? ஸோ நான் இங்கே போகிறேன், லெஜெண்ட் எனக்கு வியூ ஆகணும். லெஜெண்ட் வியூ ஆனால் தான் எந்த கலரில் இருக்கிறது என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெஜெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். அதை வந்து பாட்டம் சென்டரில் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு இது வந்து லொக்கேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட்டோட கலர் என்னது நமக்கு? ஸோ அந்த கலர் கொடுத்தாச்சு. இட்டாலிக் தான் நம்ம ஸ்டைல் வந்து கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையும். ஸோ இட்டாலிக் நான் கொடுத்துட்டேன். அடுத்து டைட்டில். இந்த டைட்டில் வந்து பாருங்கள் ஏஜ் குரூப்பு. இது எங்கேருந்து வருதுன்னா, நான் குரூப் க்ரியேட் பண்ணையில் ஒரு நேம் கொடுத்துருந்தேன் இல்லை, அதுதான் இங்கே ஷோ ஆகுது. உங்களுக்கு இந்த நேம் ஏஜ் குரூப் அப்படிங்கிறது இப்படியே இருக்கலாம், இல்லைன்னா இதை நீங்கள் ரீநேம் பண்ணிவிட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஏஜ் குரூப்புங்கிறத நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு விசிபிளாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு தெரியுங்கிறக்காக. அடுத்து ஸ்லைசஸில் போயிட்டு பாருங்கள் 4 ஸ்லைசஸ் இருக்குது. ஸோ 4 ஸ்லைசஸ்க்கும் நீங்கள் இப்போ இருக்கிற கலரை விட வேறு எதுவும் கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போய் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது மட்டும் கொஞ்சம் ஆடாக தெரியுதா, இது ரிலேட்டடாக நம்ம வேறு ஏதாச்சும் கலர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், அதே மாதிரி பர்பிள் இருக்குது. பர்பிள்லையும் நான் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காமிக்கிறக்காக கலர் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட்டு ப்ளூ ஷேட்ஸை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கிளியரா? இல்லை இன்னும் கொஞ்சம் டார்க் மோடு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 1 2 3 4 4மே 4 ப்ளூ கலரில் வந்திருக்கு. நம்மளோட ப்ளூ த்ரீம்ங்கிறதுனால நான் ப்ளூ ரிலேட்டடான கலர்ஸ் எல்லாமே இங்கே எடுத்துருக்கிறேன். அடுத்து ஸ்பேஸிங்லாம் ஓகே, ஸ்பேஸிங்லாம் அப்படியே இருக்கட்டும். டைட்டில் நமக்கு வேணும். ஸோ இது நான் டைட்டில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்லைசஸ் பார்த்தாச்சு. லேபிள் டீட்டெயில்ஸ், ஆமாம் நமக்கு வந்து லேபிள் டீட்டெயில் வேணும். அப்போ தான் என்ன கலரு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த பொசிஷன் வந்து இன்சைடு வரணுமா இல்லை பாருக்கு வெளியில் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து வேல்யூஸு. இந்த வேல்யூஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு மேட்ச் ஆகிற நம்மளோட தீமோட கலர் அண்டு இது வந்து என்ன பண்ணுவோம், வேல்யூஸ் எல்லாமே நம்ம போல்டாக்கிடுவோம். அண்டு நம்மளோட டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டின்னு. தென் அதோட சைஸை நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக விசிபிளாக இருக்கும் அதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டிஸ்பிளே யூனிட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நமக்கு இப்போ ஆட்டோவில் இருக்குது. நமக்கு தௌசண்ட்ஸ் மில்லியன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற டைமில் நம்ம அது கொடுத்துக்கலாம். அடுத்து வேல்யூ டெசிமல் பிளேசஸ் பாருங்கள், நான் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண ஜீரோஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது நம்ம வந்து கவுண்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு நமக்கு டெசிமல் வேல்யூஸ் வராது இல்லையா? ஸோ அதனால் ஓகே. அடுத்து நம்ம இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டில் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜில் எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் வேல்யூஸு வந்து நமக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதிலேயே ஜெனரல் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டைட்டில் ஆனில் தான் இருக்குது. ஸோ டைட்டில் வந்து அப்படியே இருக்கட்டும். ஃபாண்ட்டு இது மட்டும் நம்ம மாற்றிக்குவோம். 15 கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். எகெயின் அதோட கலர் நம்மளோட தீமுக்கு தகுந்த மாதிரி கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம், இந்த லைட் ப்ளூ கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். தென் இட்டாலிக். ஓகே, ஸோ இது பர்ஃபெக்டாக இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் இந்த பார் சார்ட் மாதிரியே இங்கே மாறிடுச்சு. அடுத்து சப்டைட்டில் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். தென் எஃபெக்ட்ஸில்
எஃபெக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி ஒயிட்டில் இருக்குது, நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். தென் ஷேடோ, ஏற்கனவே நம்ம இங்கே ஷேடோ கொடுத்துருக்கனால நான் இதுக்கும் இந்த ஷேடோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இப்போது உங்களுக்கு இந்த டோனட் சார்ட்டு எப்படி போடுறது, அதில் எப்படியெல்லாம் வந்து குரூப் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் சார்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.